தேவ சாயல், நித்திய ஜீவன், தேவ மகிமை, தேவனோடுள்ள ஐக்கியம், அழியாமை, ஆளுகை, சுதந்திரம். இந்த 7 திவ்ய ஸ்வபாவங்களால் தேவன் மனுஷனை நிரப்பினார். எப்படி நித்திய ஜீவன்? தேவன் ஏதேன் என்னும் இடத்தில் இருந்த தோட்டத்திற்குள்ளே ஜீவ விருட்சத்தை நாட்டியிருந்தார். ஏன்? மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனிலே வளர வேண்டும், ஜீவனிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக. என்றைக்கு மனுஷன் கீழ்ப்படியாமை காட்டினானோ அன்றைக்கு தேவன் மனுஷன் என்றென்றைக்கும் அழியாதபடிக்கு, நித்திய ஜீவனோடு இல்லாதபடிக்கு அவனை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினான். அப்ப முதல்ல மனுஷன் இழந்த காரியம் நித்திய ஜீவன். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்கிற பிரமாணத்தின்படி என்றைக்கு கீழ்ப்படியாமையின் பாவத்தை ஆதாமும் ஏவாளும் செய்தார்களோ, என்றைக்கு அவர்கள் ஆத்மாவிலே மரணம் உண்டானதோ, அவர்கள் நித்திய ஜீவனை வளரக்கூடாதபடிக்கு தேவன் அவர்களை ஏதேனில் இருந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டு அந்த தோட்டத்தை காவல் செய்யும்படியாக கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இரண்டாவது, தேவனுடைய சாயலை இழந்தான். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நம்முடைய சாயலின்படியேயும் நம்முடைய ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப தேவனுடைய சாயல் என்ன? தேவனுடைய அலங்காரம் என்ன? தேவனுடைய குணாதிசயங்கள் என்ன? அவை எல்லாவற்றையும் யார் இழந்து விட்டார்? மனுஷன் இழந்தான். அதனாலதான் காயின் ஆபேலை கொன்றான். அதனாலதான் பாபேல் கோபுரத்தை தடவை கட்டுறாங்க. அதனாலதான் தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை கொண்டார்கள். அதனாலதான் ஜனங்கள் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். அதனாலதான் இச்சித்தார்கள். அதனாலதான் கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனாலதான் முரட்டாட்டம் பண்ணினார்கள். அதனாலதான் அந்நியத்தினை கொண்டு வந்தார்கள். அதனாலதான் பேச சொன்ன இடத்துல பேசாதபடிக்கு அடித்தார்கள். தேவ சாயலை இழந்து விட்டார்கள். தேவ சாயல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு குமாரன் தான், இயேசு கிறிஸ்து தான். ஆனா அவரையே தந்தளிட்டார். ஏன்? என் பையனை நான் கொடுத்தாலும் நான் மறுபடியும் மனுக்குலத்தை மீட்க போறேன். என்னுடைய ஒரிஜினல் பிளான் அதுதான். மனுஷனோடு உலாவும்படியாக, மனுஷனோடு சஞ்சரிக்கும்படியாக, அந்த இடத்திற்கு மனுஷனை கொண்டு வரும்படியாக தன் நேசித்த குமாரன், தன்னை சித்தம் செய்த குமாரன், சிலுவையில் மரண வரையிலும் கீழ்ப்படிந்த குமாரன், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்கிறது ஒரு காரியம், குமாரனும் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். எப்படி? மனப்பூர்வமா. அப்பா உங்க சித்தத்தை நான் செய்ய போறேன்ப்பா, மனுஷனை மீட்கிறது சுத்தமா, அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அவனுக்காக நான் ரத்தம் சிந்த வேண்டுமா, அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அவனுக்காக சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நான் தொங்க வேண்டுமா, நான் அர்ப்பணிக்கிறேன். இது கொடிதா இருந்தாலும், இது நம்முடைய பிரிவா இருந்தாலும், இது என்னால் தாங்க கூடாததா இருந்தாலும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். கிறிஸ்துவம் சபையில் அன்பு கூர்ந்து முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த உலகத்தின் பிரமாணம் என்ன? நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ பேசல நான் பேச மாட்டேன். ஆனா வேதவசனம் சொல்லுது, முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே. எப்போ முந்திங்க?
தேவன் அற்றவர்களாய் இருக்கும் போது தேவன் நம்மை நினைத்தார், தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார், தேவன் நம்மையில் அன்பு கூர்ந்தார். பாவிகளாய் இருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில், சத்துருக்களாய் இருக்கையில், அக்கிரமம் செய்கிறவர்களாய் இருக்கையில், குழியில் இருக்கையில், இருளில் இருக்கையில், பிசாசினுடைய பிள்ளைகளாய் இருக்கையில், இருளின் ராஜ்யத்தில் இருக்கையில், தேவன் நம்மை வைத்த அன்பினாலே முந்தி அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் அதற்கு தகுதியானவர்களா? அல்ல. ஆனால் அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஏன்? தேவ சாயலை நாம் மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக, தேவ சாயலை நாம் மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நம்மை யோவான் 1:12 வார்த்தையின்படி என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுக்கிறாங்க? அதிகாரம் கொடுக்கிறார். விசுவாசம் வச்சாவே அதிகாரம். எப்பேற்பட்ட ஆண்டவர்! அந்த ஆண்டவர் மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் நீங்களும் நானும் அடைய வேண்டிய அந்த சிலுவையின் மரணத்தை, சிலுவையின் நியாயத்தீர்ப்பை நமக்காக ஏற்றார். நமக்காக ஏற்றார். முதலாவது நித்திய ஜீவனை இழந்தான், இரண்டாவது தேவ சாயலை இழந்தான், மூன்றாவது தேவ மகிமையை இழந்தான். தேவ மகிமை இழந்தான். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்து வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. ஏன்? தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ தேவ மகிமை இழந்தவர்களாக அத்திலையினாலே தங்களுக்கு ஒரு கட்சிகளை உண்டு பண்ணிக் கொண்டார்கள். தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நாம் பாவம் செய்வோமானால் நாம் நிர்வாணிகளாய் இருப்போம். தேவனுடைய மகிமை நம்மை விட்டு அகன்று போகும். நித்திய ஜீவனை இழந்து விட்டான், தேவனுடைய சாயலை இழந்து விட்டான், இப்பொழுது தேவனுடைய மகிமை இழந்து விட்டு நிர்வாணியாக இருக்கிறான். அத்திரையினால் அவன் தனக்கு ஒரு கட்சியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா அதிலையும் அவனால நிற்க முடியல. வெயில் வந்த உடனே, வெப்பம் வந்த உடனே, 2 நாள் ஆன உடனே அந்த இலை என்ன செய்யுங்க? காய்ந்து போயிடுச்சு, உதிர்ந்து போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, மனுஷன் தப்பு பண்ணிட்டான், ஆனா அவன நிர்வாணத்தை கூட அவனுக்கு தெரியல. அவனுக்காக உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி அந்த ஏதேனுக்குள் இருந்த தோட்டத்துக்குள்ளே மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடும்படியாய் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. ஒரு மிருகத்தை கொன்று அதன் மூலமாக தோலுடைகளை உண்டாக்கி தேவன் மனுஷனுக்கு மனுஷி கொண்டாந்து கொடுத்தார். அந்த நிர்வாணத்தை மூட முடியாது. அதனாலதான் மறுபடியும் தேவ மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் மெய்யாகவே எனக்காகவே மெய்யாகவே உனக்காகவே பலவீனமேற்றவரா நோய்களை சுமந்தவரா தொங்குகின்றார் மூன்றாணியில் கல்வாரி மலை மீதிலே தொங்குகின்றார் மூன்றாணியில் கல்வாரி மலை மீதிலே. நாம் அடைய வேண்டிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றார். மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய். அவர் யாருங்க? 1000-10,000 பேர்களில் சிறந்தவர், வெண்மையும் சிறப்புமானவர். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும்
கேடு அடைந்தவரா, அசட்டை பண்ணப்பட்டவரா, அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் இருந்தார். நித்திய ஜீவனை இழந்தான், தேவ சாயலை இழந்தான், தேவ மகிமையை இழந்தான், தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழந்தான். தேவனோடுள்ள ஐக்கியத்தை ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி ஏதேனும் தோட்டத்தில் வைத்த போது, ஏதேனும் தோட்டத்தில் வைத்த போது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் மனுஷனை சந்திக்கும்படியாய் வருவார். ஏங்க வருவாரு? நம்ம யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், எதுக்கு போறோம்? சிலர் போறது எதுக்கு போறாங்க? இவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையா, உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா, அப்படி பார்க்கறது சிலர் வருவாங்க. நம்ம அப்படி யாரும் கிடையாது, கரெக்டுங்களா? நம்ம ஒருத்தவங்களை பார்க்க போறோம், எதுக்கு போறோம்? அவங்கள பார்த்து விசாரிக்கிறது, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா. போகும்போது வெறுங்கையாவ போவோம், ஏதாவது ஸ்வீட் ஏதாவது எடுத்துட்டு போவோம். ஆனா இங்கே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவராகிய தேவன் தான் சிருஷ்டித்த மனிதன் எப்படி இருக்கிறான், அதனாலதான் அந்த ஐக்கியம் இருந்ததுனாலதான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அது சொன்னது யாருங்க? ஆதாமா? தேவன். தேவன் எல்லா சிருஷ்டியிலும் கூட வைக்கிறாரு. ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பேர் ஆயிற்று. ஆனால் ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லை. அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனுக்கு அயர்ந்த நித்திரையை முதல் அனஸ்தீசியா கொடுத்தது யாரு? முதல் ஆபரேஷன் பண்ணது யாரு? முதல் குளோனிங் பண்ணது யாரு? மனுஷன் அயர்ந்த நித்திரை வர வச்சு அவனுடைய விலாயத்தை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி அவங்ககிட்ட கொண்டு வராங்க. ஏன்? அவன் மேல அவ்வளவு பெரிய தேவனோடு ஐக்கியத்தை இழந்து விட்டான். இன்றைக்கு சபையே, சகோதரனே, சகோதரியே, தேவனோடு ஐக்கியத்தை இழந்து போக செய்வதற்கு என்னென்ன காரியங்கள்லாம் வருது? என்ன காரியங்கள்லாம் வருது? ஃபேஷியல் வருது. இந்த காலெல்லாம் நெய்லிங் பண்ணுறது என்ன சொல்றாங்க? பெடிக்யூர். அப்போ அந்த மெனிக்யூர்ன்றது கை, அப்பா ஸ்தோத்திரம், பெடிக்யூராம், மெனிக்யூராம். அப்புறமா இந்த பிரைடல், அந்த தலையை போட்டு 4 மணி நேரம் உட்கார்றாங்க. ஆனா கல்யாணத்துக்கு வந்துட்டு உள்ள வந்தா அங்க பிரசங்கம் பண்ணும்போது, எங்க உங்களுக்கு கல்யாணத்துல என்னங்க பிரசங்கம் பண்ணாங்க? பாஸ்டர் டயர்டு, பாஸ்டர் ரொம்ப டயர்டு, ஒண்ணுமே ஞாபகம் இல்லை பாஸ்டர். அதான் அந்த நேரத்தில் இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா பாஸ்டர்? ஆனா தலையை கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு 4 மணி நேரம் தெரியுது. 4 மணி நேரம் தலையை கொடுக்கறதுனால முடியுது. அவன் இப்படி சொல்றான், அப்படி சொல்றான், காமிச்சாங்க. இந்த தீம் வேணுமா, இந்த தீம் வேணுமா, அந்த தீம் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரேயா, அதுக்கேற்ற மாதிரி கோட்டிங்கா. ஏங்க அழகு அவசியம் இல்ல, அழகு அவசியம். ஒரு 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 இதுல பார்த்தேன் நான், இந்த கண்ணை முன்னா இங்க பட்டையா பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல வச்சிருக்கு. நான் என் மனைவிட்ட கேட்டேன், எப்பா முகத்துக்கு மேக்கப் போடுறது கரெக்டுப்பா, இங்க ஏன் அடிச்சு வைக்கிறாங்க? தூங்குற நேரத்துல ஏதோ அதான் பார்க்கணுமா பாருங்க. எங்க வச்சுக்கிறாங்க? எங்க வச்சுக்கிறாங்க? போடுறதுக்கு காசு, அதை எடுக்கிறதுக்கும் காசு. கரெக்டுங்களா? மேக்கப் போடுறதுக்கு காசு. இப்ப எடுத்து அடுத்த கொண்டு வந்துருக்கலாம். மேக்கப் எடுக்கிறது என்னதான்? மேக்கப் ரிமூவரா? நெயில் பாலிஷ் போடுறதுக்கு காசு, நெயில் பாலிஷை எடுக்கிறதுக்கும் காசு. நல்லா பார்த்துக்கோங்க. இது இயற்கையாக உண்டாக்கப்பட்ட அழகு அல்ல, செயற்கையாக உண்டாக்கப்பட்ட அழகு. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய அந்த சாயலை இழந்து விடுகிறோம். எதற்காக? அதனாலதான் அந்த பாட்டுக்காரன் பாடுறான், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இன்னைக்கு அநேகர் அழிந்து போகிற மண்ணுக்காக ஆண்டவர் கொடுத்த வெளியேற பெற்ற மாணிக்கத்தை, அபிஷேகத்தை, சாயல, நித்திய ஜீவன, தேவ மகிமைய, தேவனோடு ஐக்கியத்தை, ஆளுகைய,
போயிடுச்சு. ஓனர் போய் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சாக்கால இறங்க வராங்க. சாக்கால இறங்க வரா சாக்கால இறங்க வர ஓனர். உங்களையும் என்னை உண்டாக்கின அந்த ஓனர் இந்த சாக்கடையை சுத்தம் பண்ணனா நாத்தத்திலேயே செத்து போயிடுவான் அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னால தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையில் மரண வரைக்கும் கீழ்ப்படிந்தவராய் உங்கள் மேலிருந்த நாற்றத்தையும் என் மேலிருந்த நாற்றத்தையும் நீக்கும்படியாய், உங்கள் மேலிருந்த நாற்றத்தையும் என் மேலிருந்த நாற்றத்தையும், அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க, அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க, பல நீந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்குகிறார். இந்த தேவனோடு ஐக்கியம், தேவனோடு ஐக்கியம் அதை மனுஷன் இழந்து போயிட்டான். அதனாலதான் இன்னைக்கு யார் யாரோட ஐக்கியத்தில் இருக்கிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஐக்கியம், முகத்தை பார்க்காதவங்களோட ஐக்கியம், முகத்தை பார்க்காதவங்களோட ஐக்கியம், பேரை மாத்தி ஐக்கியம். கார்மெண்ட்டுக்கு பதிலா வின் கார்ட் அப்படி பேரை மாத்தி, இப்படி நிறைய நடக்குது. யாரோட ஐக்கியப்பட நாங்க பிரயாசம் பண்றோங்க? நாம் யாருடைய பிள்ளைகள், ஆனா யாரோட ஐக்கியம் இருக்குது? யோனத்தானும் தாவீதும் உயிருக்குயிராய் சிநேகித்தார்கள், உண்மை. ஆனால் நேரம் வரும்போது யோனத்தான் எங்க போயிட்டான்? வீட்டுக்கு போயிட்டான். தாவீதோ காட்டுக்கு போய்விட்டான். தாவீதோடு யோனத்தான் காட்டிலே இருந்திருப்பான் என்றால் தாவீதுக்கு அடுத்தது யோனத்தான் தான். காட்டில் இருந்த தாவீது காப்பாற்றப்பட்டான், வீட்டில் இருந்த யோனத்தான் யுத்தத்திலே மடிந்து போனான். என் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்தில் உண்டு, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குதுங்க? கன்மலையின் மேல் என்னுடைய வீடு கட்டப்பட்டிருக்குமானால், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் பெருவெள்ளம் வந்தாலும் அந்த கட்டடம் உறுதியாய் நிற்கும். ஏனென்றால் அது ஆழமாய் தோண்டப்பட்டு கன்மலை மேல் கட்டப்பட்டது. ஐக்கியம் யாரோட இருக்குது? ஃபெலோஷிப். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். 100ல 75 ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். உண்மையா நேசிக்கிற நண்பர்கள் மிக மிக குறைவு. ஆனா இங்க தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு கற்பனை, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பார்வை முடிஞ்சு போயிடுச்சு. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போவதற்கு சகோதரனே, சகோதரியே, நீ ஏன் ஓடுகிறாய்? படிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
போது ஒருவரும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்காதது என்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? அப்படியே கல்வாரியின் அந்த தரிசனத்தை வச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்துட்டு இந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு, நான் சிலுவையில் மறிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், 12 பேர்ல ஒருத்தனுடைய இல்லையப்பா, ஏன்பா ஓடிட்டீங்க? ஏன்பா ஓடிட்டீங்க? உங்களுக்காக நான் 3 வருஷம் உங்களோட இருந்தேன், என் ஐக்கியம் உங்களோட தான் இருந்தது, என் அப்பா அம்மாவோட இல்லையே, நான் விரும்பின இடத்துல இல்லையே. நான் வந்தபோது இல்லாமல் போனது என்ன? 2வது, நான் கூப்பிட்ட போது தமிழ்ல மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது. கூப்பிடுறாரு, யாரை நோக்கி கூப்பிட்டாரு? பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? உத்தரவு கொடாமல் போனது என்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்டவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னை நீங்களையும் ரட்சித்துக்கோ. கீழே இருந்து பரியாசம் பண்றாங்க, யூதருடைய ராஜா, நம்மை மீட்கும்படியாக தான் அவர் சிலுவையிலே தொங்கினார் என்பதை அறியாதவர்கள் அவர்கள். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? என் கையில ஆணையில் அடைச்சிருக்கிறதுனால நீங்க நினைச்சிட்டீங்களா உங்களை மீட்க முடியாதுன்னு? இல்ல என்ன மீட்க முடியாது நினைச்சிட்டீங்களா? இல்ல, இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமாக இருக்கிறேன், ஆத்ம வருத்தத்தின் பலன் மேல் நான் நோக்கமாக இருக்கிறேன், தேவ சித்தத்தை செய்து முடிப்பதிலே நான் நோக்கமாக இருக்கிறேன். தேவன் விரும்புகிற அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை மறுபடியுமாய் உருவாக்கும்படியாய் நான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறேன். என்று இயலாமையில் அல்ல, ஒப்புரவாதலின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனும் மனுஷனும் மறுபடியும் ஐக்கியப்படுவதற்காக, தேவனும் மனுஷனும் வாசம் பண்ணுவதற்காக, தேவன் மனுஷனை தம்முடைய ஆலயமாக மாற்றுவதற்காக. விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? சிலுவையிலிருந்து என்னால் விடுவிக்க முடியாதா? நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வா. இந்த வசனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும். சில நேரங்களில் நம்முடைய சுயத்தை தட்டி எடுக்கக்கூடிய வார்த்தைகளை சிலர் பேசுவார்கள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்யணும்? நம்ம இருதயம் அன்பினால பொங்கணும். ஆனா இது அன்பினால பொங்காது. எதனால பொங்கும்? கோபம். பாஸ்டர், பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பாஸ்டர், அந்த வார்த்தை என்னால கேட்க நாக்கு பொழுதுமா கேட்டேன். அன்னைக்கு நீ யாரை இழந்துட்ட? கிறிஸ்துவை இழந்துட்ட. என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் எவ்வளவு நேரம் தான் நான் அமைதியா இருக்குது? நான் சொன்னேன், எப்போ நீ வாயை மூடிக்கிட்டே இரு, பதிலே பேசாத, பதிலே பேசாத. மாறுத்திரம் பேசாமல் இருந்தார், மௌனமாயிருந்தார், நியாயம் எடுபட்டு போயிற்று, பேசாதிருந்தார். மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது. இந்த உலகத்தான் பார்த்தா என்ன சொல்லுவான்? அவனை இவ்வளவு பேசுறான், அவனை ஏதாவது பதில் கொண்டு பேச. இல்ல நீ தப்பு பண்ணிட்டியா? இல்ல நான் போய் பேசவா? இதுதான் மனுஷர் விரும்பத்தக்க ரூபம். பதிலுக்கு பதில் பேசு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசாமல் இருந்தார். அவர் பேசியிருந்தாருன்னா ஆண்டவர் தூதர் அனுப்பியிருப்பார். அவரை நினைச்சிருந்தா சிலுவையில் இறங்கி வந்திருக்கலாம். அவர் தேவனாயிற்று. அதனாலதான் கெத்செமனேல ஜெபம் பண்றாரு.
ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமாங்க? ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்லப்பா, உங்க சித்தம் பரிபூர்ணமா என் வாழ்க்கையில நிறைவேறும். Let thy will be done in my life perfectly according to your plan. மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது. அடுத்தது அவன் இழந்து போன காரியம் அழியாமை அல்லது சாவாமை. முதல்ல நான் சொன்ன பாயிண்ட் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது ஆத்மா சம்பந்தப்பட்டது. இந்த சரீரத்திலே அவன் உயிரோடு இருந்திருப்பான் என்றால் அவன் அழியாமல் தான் இருந்திருப்பான். அதனால்தான் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயத்தாலே விழுங்கப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மரணத்தை குறிச்சு பயம், எதிர்காலத்தை குறிச்சு பயம். ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை இல்லை. அந்த அழியாமை என்னும் சுதந்திரத்தை, அழியாமை என்னும் நற்குணத்தை இழந்து விட்டான். அதனாலதான் அவன் பாவம் செய்த பிறகு அவனுடைய நாட்கள் கவுண்ட் பண்ணப்பட்டது. ஆதாம் இத்தனை வருஷம் இந்த உலகத்துல உயிரோடு இருந்து மரித்தான். இவன் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து மரித்தான். இவன் இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து மரித்தான். அந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய அழியாமை என்னும் காரியத்தை மனுஷன் பாவம் செய்ததினால் இழந்து போனான். அதனாலதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நான் தேவனோடு நித்தியமாக வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், மறுரூபமாகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவான். ஆண்டவன் உண்டாக்கும் போது அவன் அழிந்து போவான், உண்டாக்கல. அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு, பாவம் செய்த பிறகு இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கும்படியாய் அழியாமையை இழந்து போனான், சாவாமையை இழந்து போனான். அதனால கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போனாலும், நான் மரித்து போனாலும், நான் அடக்கம் பண்ணப்பட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என் சரீரம் உயிரோடு எழும்பும். உயிரோடு இருக்கிற என்னுடைய சரீரம் மறுரூபமாகும். எந்த அழியாமையை பிசாசானவன் எடுத்து போட்டானோ அந்த அழியாமையை தேவன் தம்முடைய வருகை மூலமாக என்ன செய்வார்? நிர்மூலமாக்குவார். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். ஆறாவது ஆளுகை. ஆளுகை சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனா சொன்னாரேங்க சகலத்தையும். ஆனா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற 2 வயசு குழந்தை கூட என்ன செய்ய மாட்டேங்குது? பிஸ்கட்டை வாங்கி போட்டு வளர்க்குற நாய் கூட என்ன செய்ய மாட்டேங்குது? 15,000 கொடுத்து வாங்கி போட்டுக்கிற வாஷிங் மிஷின் கூட என்ன செய்ய மாட்டேங்குது? என்ன செய்ய மாட்டேங்குது? வேலை செய்ய மாட்டேங்குது. ஆளுகையை கொடுத்தாரு, எல்லாம் வருது. ஆதாமுக்கு முன்னால ஆதாம் போல ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவானோ வந்து பார்த்தோம்னா சிங்கம் நீ போ, புலி நீ போ, கரடி நீ போ. அவன் என்ன செய்யணும்? வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். அட்டெண்டன்ஸ் போட்ட உடனே போகணும்னு போயிடணும். ஆனா இன்னைக்கு ஏமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா, எப்பா கொஞ்சம் கை கால் அனுப்பி விடுங்கப்பா, பிள்ளைகளே கீழ்ப்படிங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்ப்போம். இன்னைக்கு உலகம் தான் போயிட்டு இருக்குது. வேலையில போனாலும் கீழ்ப்படிதல் இல்லை, எங்க போனாலும் என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. தேவன் தந்த ஆளுகையை மனுஷன் இழந்து போனான். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில்
உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆளுக செய்யணும்னா சிங்காசனத்துல உட்காரணுங்க. சிங்காசனம் உட்காரணும்னா சிலுவையில தொங்கணும். சிலுவையில தொங்கணும்னா மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருக்க வேண்டும். மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அதனாலதான் அந்த சிலுவையிலானதான் நமக்கு மறுபடியுமா அந்த ஆளுகையை தர விரும்புகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார், நாம் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரராய் இருக்கிறோம். நாம் பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கடைசி காரியம் சுதந்திரம். என்ன காரியம்? சுதந்திரம். ஆண்டவர் பூமியை சுதந்திரம் ஆண்டவர் மனுஷன் கொடுத்தார். இந்த பூமியுடைய ஒரிஜினல் தாய் பத்திரம் யார் மேல இருந்ததுங்க? யார் மேல இருந்தது? ஒரிஜினல் தாய் பத்திரம் ஆதாம் மேல இருந்தது. ஆதாம் மேல இருந்துங்க. அவனுக்காக அந்த பூமி உண்டாக்கினார். ஆனா சாத்தான் பார்த்தான், என்னடா இவன் நம்மளோட கூட எந்த விதத்துல இவன் கம்பேர் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இவன் எப்படி ஓனர் ஆகுறது? அதனால தாய் பத்திரத்தை என்ன செஞ்சிட்டான்? திருடிட்டான். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் என்ன செய்யறாங்களா? சிறைப்பட்டு போகிறார்கள். ஓனரா இருக்க வேண்டியவன் இன்னைக்கு சாத்தான் இடத்துல சிறைப்பட்டு கிடக்கிறான். தேவன் சுதந்திரமாக கொடுத்த பூமியை இவர் என்ன செஞ்சிட்டாரு? எப்பா இந்த வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. சுதந்திரத்தை இழந்து போனான். ஆண்டவர் பார்த்தாரு, பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிடும். மனுஷனுக்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் எருசலேமையும் சீயோனையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். நான் திரும்பி வரும்போது உங்களை என்னிடத்திலே சேர்ப்பேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதையெல்லாம் இழந்தோமோ அந்த நிழலாக தான் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கினாங்க. அவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த ரூபத்தில் இருக்க வேண்டியவர்கள் நாம். அந்த முள்முடி சூட்டப்பட வேண்டியவர்கள் நாம். ஆணிகளிலே கடாவப்பட வேண்டியவர்கள் நாம். கன்னத்திலே அடிக்கப்பட வேண்டியவர்கள் நாம். தாடை மயிரை பிடித்து இழுக்கப்பட வேண்டியவர்கள் நாம். விழாவிலே குத்தப்பட வேண்டியவர்கள் நாம். கசப்பு கலந்த காடியை குடிக்க வேண்டியவர்கள் நாம். தேவன் நமக்கு முகத்தை மறைத்திருக்க வேண்டும். ஆனா இது எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையிலே மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய், மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் தொங்கினார். இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை எப்படி விட்டு தூரம் போவதற்கு நாம் விரும்புகிறோம்? நாம் விரும்புகிறோம். கேட்கிறார்ல, படிச்சோம்ல ஏசாயா 50:2 இந்த கரம் குறுகி போயிடுச்சோம், இந்த கரம் குறுகி போயிடுச்சோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதுவே அனுக்கிரக காலம். இப்பொழுது இரட்சணிய நாள். ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய தியாகத்தை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பாடுகளை மறந்து போயிடாதீங்க. தூரம் போயிடாதீங்க. எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் மறுதளிச்சுட்டு போயிடாதீங்க. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்லவே என்று எண்ணுகிறேன் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகிறார்.
நாம் இழந்த நித்திய ஜீவனை தரும்படியாக, நாம் இழந்த தேவ சாயலை தரும்படியாக, நாம் இழந்த தேவ மகிமையை தரும்படியாக, நாம் இழந்த தேவனோட ஐக்கியத்தை மறுபடியும் தரும்படியாக, நாம் இழந்த சாவாமையை தரும்படியாக, நாம் இழந்த ஆளுகையை தரும்படியாக, நாம் இழந்த சுதந்திரத்தை மறுபடியும் தரும்படியாக, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த இயேசு, எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கின இயேசு, அழகில்லாதவராக, சௌந்தரியம் இல்லாதவராக, மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராக உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த சிலுவையிலே தொங்கினார். இந்த சிலுவையிலே தொங்கினார். அந்த காட்சியை யோசித்து பாருங்க. அங்கிருந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. தேவ சாயலை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நான் செய்து முடித்தாயிற்று. நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் நான் சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று. தேவ மகிமை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று. தேவனோடு நீ ஐக்கியப்படும்படியாக ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நான் சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று. நீ சாவாமை உள்ளவனாக மறுபடியும் உயிரோடு எழும்பும்படியாக, மறுரூபமாகும்படியாக, என்றும் தேவனோடு வாசம் பண்ணும்படியாக உனக்காக நான் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தாயிற்று. நீ எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக, சுதந்திரவாளியாய் மாறும்படியாக உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தாயிற்று. நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக, அதான் வெளிப்படுத்தல் படிக்கிறோம், சகலத்தையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அந்த பிள்ளை பிறந்தவுடனே அது தேவனிடத்திற்கும் பரலோகத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் உனக்கு கொடுக்கும்படியாக நான் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தாயிற்று. அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த ஆண்டவர் அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் வா மகனே, என்னிடத்தில் வா மகனே. நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் தூரமா போயிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். வேண்டாம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மரமாயேசு ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே. வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. மூலமாக்கப்பட்ட இயேசுவினால் தேவன் நம்மை அலங்கரித்திருக்கிறார். அந்த அலங்காரத்தை நஷ்டப்படுத்திடாதீங்க. அந்த அலங்காரத்தை நஷ்டப்படுத்திடாதீங்க. நமக்காக அவர் அலங்கோலமானார். அந்த மேன்மை விட்டுறாதீங்க. அந்த மேன்மை விட்டுறாதீங்க. அந்த மேன்மை விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். மகளே, மகளே, நீ எனக்கு வேண்டும்,
நீ எனக்கு வேண்டும். அதற்காக தான் நான் என்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தேன், என்னை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தேன். மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஏன் தெரியுமாங்க? அவர் நம்ம பார்த்து சொல்லணும், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று. நமக்கு அழகு கிடையாதுங்க, நமக்கு சௌகரியம் கிடையாது. ஆனால் நாம் அழகுள்ளவர்களாக இருக்கும்படியாக, சௌந்தரிய உள்ளவர்களாக இருக்கும்படியாக, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முகத்தை எனக்கு காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நீ பூர்ண அழகுள்ளவள், உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லும்படியாக மனுஷர் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய் தொங்கினார். நம்மளால் எழுந்து நிற்கலாம், நம்மளால்